நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. சித்தி டாடா பிர்லா கூட இவ்வளவு தூரம் இத்தனை நாடுகள் சென்று இருக்க மாட்டார்கள், உனக்கு அந்த பாக்கியம் சித்தப்பாவினால் கிடைத்தது என்று சொன்னார்கள். இறைவன் அருளும் இருந்தது. பணம் இருந்தாலும் பணமும் செலவழிக்க மனசு வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், இது மனசும் வேண்டும். அது எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. இருவரும் எல்லா நாடுகளுக்கும் சென்று வந்தோம். அண்ணன் நல்ல உடல் ஆரோக்கியத்தில் இருந்தாங்க. என்ன அந்த நிறைய பேர் கேட்கறது அதுதான். அவங்க கேட்குறாங்க, ஃபோனில் தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுறாங்க, எங்கள்கிட்ட கேட்குறாங்க, அவங்க இல்லைங்கிறத நம்ப முடியல. அது எப்படி அவங்களுடைய அந்த இறுதி நிமிடங்கள் என்ன மாதிரி? அது ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு பர்த்டேக்கு போனோம். நம்ம வயசானவங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம் கவர்மெண்ட்டு. அதை மீறி நாங்கள் போயிட்டோம். போனாலும் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம். அதுதான் நாங்கள் ஒரு நாள் முன்னால் தான் நாங்கள் எடுத்துருக்குறோம். நடுவில் ஒரு நாள் தான் கேப்பு. கொரோனா நெகட்டிவ்னு இல்லை இப்போ அட்மிட் பண்ணும்போது எடுக்கணும்னு எடுத்தால் கொரோனா பாசிட்டிவ்ன்ட்டாங்க. எல்லா இடத்துக்கும் ஒன்றா போனோம். அதான் இவங்க மாமா பையன் கொடுத்துருந்தாங்க. அன்னை வேர்ல்டில் நிறைய கண்ட்ரீஸை பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஹெவனையும் பார்க்கணும்னு அண்ணன் போயிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு, கஷ்டமா. ஆனால் நான் சொல்லுவேன், ஐயோ சாகலாம் கூடாது, நிறைய இருக்குது பார்க்கறதுக்கு, எவ்வளோதான் விஷயங்கள் இருக்கு, அனுபவிக்கணும், நல்லது செய்யணும், நல்லது செய்யணும், நல்லதாக பார்க்கணும். அதுதான். அதில் ஒன்றுமே செய்யாமையாவது இருக்கணும், கெடுதல் செய்யக்கூடாது. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் நமது நகரத்தார் ஆளுமைகளின் சாதனைகளை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியில் 94 உலக நாடுகளுக்கு சென்று வந்த கண்டனூர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களை ஒரு நேர்காணல் செய்து வெளியிட்டிருந்தோம். கண்டனூர் சுப்பிரமணியம் ஐயாவும் அவருடைய மனைவி மேனகா சுப்பிரமணியம் அவர்களும் உலக நாடுகளை சுற்றி வந்த விஷயங்களை, தங்களுடைய உலக அனுபவங்களை நம்முடைய நேயர்களுடன் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். தொடக்கத்தில் அந்த நிகழ்ச்சியானது ஒரு 4000-5000 பார்வையாளர்களை கடந்து சென்று கொண்டிருந்தது. உலகம் சுற்றும் வாலிபன் என்று நாம் படத்தின் பெயரை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் சுப்பிரமணியம் அண்ணன் அவர்கள் நிஜமாகவே உலகம் சுற்றும் வாலிபன் என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட அவருடைய 60வது வயதில் தொடங்கி ஒரு 78 வயது வரை 94 நாடுகளுக்கு அவர்கள் சென்று வந்திருக்கிறார்கள். பொதுவாகவே நாம் இந்தியாவிற்குள் இருக்கின்ற ஊர்களுக்கு சென்று வர வேண்டும் என்றாலே மிகவும் ஒரு மலைப்பான ஒரு விஷயம். ஆனால் உலக நாடுகளில் மொத்தமாக 193 நாடுகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இந்த 193 நாடுகளில் 94 நாடுகளுக்கு இவர்கள் சென்று வந்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு சாதனையான ஒரு நிகழ்வு. அந்த அனுபவத்தை நம்முடைய நேயர்களுடன் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட 2 மாதங்களாக அந்த நிகழ்ச்சியானது நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியில் இதுவரை 1,80,000 நேயர்களை சென்றடைந்திருக்கிறது. தமிழ் கூறும் நல்லுலகம் இங்கெல்லாம் இருக்கின்ற தமிழர்கள் அத்தனை பேரும் அந்த நிகழ்ச்சியை பார்த்து அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு அண்ணனுடன் பேச விளைகிறார்கள். ஒரு துக்ககரமான நிகழ்வு என்ன என்றால், இந்த கொரோனா என்ற பெருந்தொற்று இருக்கிறது பார்த்தீர்களா, அண்ணன் அவர்களையும் அது கொண்டு சென்று விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக அந்த கொரோனா பாதிப்பால் அண்ணன் அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள். அவர்களுடைய அனுபவத்தை நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் பகிர்ந்தார்கள். அது இன்று உலகம் முழுதும் சென்று கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் மிக அழகான ஒரு நிகழ்ச்சி, அவருடைய அனுபவத்தை எங்களுடன் மிக நன்றாக பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் எப்படி சென்று வந்தார்கள் என்று சில கேள்விகளை எங்களுக்கு முன்வைக்கிறார்கள். எந்த டிராவல்ஸில் சென்று வந்தார்கள், அவருடைய அனுபவங்கள் என்ன, இதை பற்றியெல்லாம் கேட்க வேண்டும் என்று நினைக்கிற போது அண்ணனுடைய மனைவி மேனகா சுப்பிரமணியம் அவர்களை சென்று சந்திக்கிறோம். ஆச்சி வணக்கம். வணக்கம். செட்டிநாடு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எனது கணவர் மூலமாக 94 நாடுகளுக்கு சென்று வந்தேன். அது என்னுடைய பாக்கியம். அவர்கள் மூலம்தான் எனக்கு இது கிடைத்தது. என்னுடைய அக்கா பிள்ளைகள் சித்தி டாடா பிர்லா கூட இவ்வளவு தூரம் இத்தனை நாடுகள் சென்று இருக்க மாட்டார்கள், உனக்கு அந்த பாக்கியம் சித்தப்பாவினால் கிடைத்தது என்று சொன்னார்கள். அது எனக்கு மிகவும் சந்தோஷம். அவர்களால் தான் எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. இறைவன் அருளும் இருந்தது. பணம் இருந்தாலும் பணமும் செலவழிக்க மனசு வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், இது மனசும் வேண்டும்.
அது எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. இருவரும் எல்லா நாடுகளுக்கும் சென்று வந்தோம். அதன் பிறகு வந்தாச்சு. இப்போ அண்ணன் நல்ல உடல் ஆரோக்கியத்தில் இருந்தாங்க. என்ன அந்த நிறைய பேர் கேட்குறது அதுதான். அவங்க கேட்குறாங்க, ஃபோனில் தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுறாங்க, எங்கள்கிட்ட கேட்குறாங்க, அவங்க இல்லைங்கிறத நம்ப முடியல. அது எப்படி அவங்களுடைய அந்த இறுதி நிமிடங்கள் என்ன மாதிரி அது நாங்கள் சைதாப்பேட்டைக்கு இளைஞரார் இல்லம்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அதை நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் தான் போட்டிருக்கீங்க. அப்போ அது 15 நாள் தான். ஒரு 2 நாள் கழித்து ஒரு பர்த்டேக்கு போனோம். நம்ம வயசானவங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம் கவர்மெண்ட்டு. அதை மீறி நாங்கள் போயிட்டோம். போனாலும் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம். அதுதான் வந்த மறுநாளுக்கு ஃபீவர் வந்துடுச்சு. சாதாரணமான ஒரு காய்ச்சல், ஹெவி ஃபீவரா? இல்லை, கையில் நல்லா ஹெவியாகவே இருந்தது. மாத்திரை போட்டோன்னே சரியாயிடுச்சு. 1:30 மணிக்கு டாக்டர் வீட்டுக்கு காரில் போய் காமிச்சிட்டு வந்துட்டோம். ட்ரிப்ஸு ஏற்றிட்டு 2 நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ணால் கொரோனா நெகட்டிவ்னு வந்தது. சரி. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் சாப்பிடலை, லிக்விடாக தான் சாப்பிட்டாங்க, ஜூஸு கஞ்சி அது மாதிரி. அப்புறம் மறுநாள் நம்ம இப்படி வச்சுக்க கூடாதுன்னு டாக்டர்கிட்ட சேர்த்துட்டோம். 5 நாள் இருந்துட்டு 2.5 நாள் ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதிகமான மூச்சு திணறல் வந்து லங்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. கொரோனா பாசிட்டிவ் திருப்பி 3 நாளைக்கு பிறகு பாசிட்டிவ் ஆகுது. 3 நாளைக்கு பிறகு பாசிட்டிவ் ஆகுது. நாங்கள் ஒரு நாள் முன்னால் தான் நாங்கள் எடுத்துருக்குறோம். நடுவில் ஒரு நாள் தான் கேப்பு. கொரோனா நெகட்டிவ்னு இல்லை இப்போ அட்மிட் பண்ணும்போது எடுக்கணும்னு எடுத்தால் கொரோனா பாசிட்டிவ்ன்ட்டாங்க. அது 4 நாள் 5 நாள் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி ஐசியூவில் ஆக்சிஜன் லெவலும் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து குறைஞ்சிருச்சு. முதல்ல 85, அதுக்கப்புறம் 75, அப்புறம் 55. ஆனாலும் நான் இதை நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு இப்படி ஒரு முடிவு வரும் நினைப்பு. அண்ணனும் தைரியமாக தான் இருந்தாங்களா? முழு தைரியத்தோட தான் இருந்தாங்க. ஐசியூவில் பார்த்தேன், ஆனால் பேச முடியல. ஏன்னா அவங்களுக்கு வெண்டிலேஷன்லாம் ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருக்கனால பேச முடியல. பார்த்தாங்க திரும்பி பேச முடியல. நான் அவங்ககிட்ட தான் சொன்னேன், நல்லா சாப்பிடுங்க, இருங்க, குழந்தைங்கள்லாம் வந்துடுச்சு, பிள்ளைகளெல்லாம் நம்ம பார்க்கணும், ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டணும். பேச முடியல. சரி. அதுதான் எல்லா இடத்துக்கும் ஒன்றா போனோம். அதான் இவங்க மாமா பையன் கொடுத்துருந்தாங்க. அன்னை வேர்ல்டில் நிறைய கண்ட்ரீஸை பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஹெவனையும் பார்க்கணும்னு அன்னை போயிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு, கஷ்டமா. எல்லா இடத்துக்கும் ஒன்றா போனோம், இதுக்கு போகலை அப்படின்ட்டு எனக்கு ஒரு இது. ஒரு நேயர்கள் சார்பாக ஒரு ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அந்த தொடர்ச்சியாக அந்த ஒரு 6 நாடுகளை போய் அந்த உறுதியில் நீங்கள் இருக்கிறேன். எனக்கும் ஆர்வம் அதிகம். ஆனால் நான் சொல்லுவேன், ஐயோ சாகவெல்லாம் கூடாது, நிறைய இருக்குது பார்க்கறதுக்கு, எவ்வளோதான் விஷயங்கள் இருக்கு, அனுபவிக்கணும், நல்லது செய்யணும், நல்லதாக பார்க்கணும். அதுதான். அதில் ஒன்றுமே செய்யாமையாவது இருக்கணும், கெடுதல் செய்யக்கூடாது. அட்லீஸ்ட் முடிஞ்சால் நல்லது செய்யணும்னா சும்மாவாவது இருக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி எந்த டிராவல்ஸ் மூலமாக நீங்கள் போனீங்களா இல்லை தனிப்பட்ட முறையில் போனீங்களா? இல்லை, நாங்கள் டிராவல்ஸ் மூலம் தான் போனோம். இந்த எந்த நிறுவனத்தின் மூலமாக, அதாவது ஒரு குழு மாதிரி ஒரு 5 பேர் 10 பேர் சேர்த்து அப்படி கூட்டி போவாங்களா? அது எப்படி? அது ஷாலம் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கிறார்கள். இங்கே சிந்தாதிரிப்பேட்டையில் அவர்கள் மூலம் சிங்கப்பூர் ஒரு 15 நாடுகள் சென்றோம். சிங்கப்பூர், தாய்லாந்து, சைனா, பட்டையா, அப்புறம் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, யூரோப்பியன் கண்ட்ரிஸு ஒரு 15 கண்ட்ரிஸ் எல்லாம் அவர்கள் மூலம் சென்றோம். அவர் வீடியோ எடுத்தே எங்களுக்கு கேசட்டு தந்து விடுவார்கள். அது மிகவும் நன்றாக இருந்தது. குழந்தைகளோடு நம்ம குடும்ப உறுப்பினரோடு பார்ப்பதற்கு ஏதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் அமெரிக்கா போகும் என்று காக்சன் கிங்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் சென்றோம். அது 2.25 லட்சம் ஆனது. நாங்கள் போவது எல்லாமே 20 பேர் 25 பேர் தான். அமெரிக்காவுக்கு காக்சன் கிங்ஸ் நார்த் இந்தியன் பேஸ் பண்ணி, அதனால 2 பஸ் சென்றோம். அதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டீங்க. அந்த டூர் போகிறதுக்கு நீங்கள் அமெரிக்கா போயிட்டு இருக்கவங்களுக்கு எவ்வளோ செலவானது? எங்களுக்கு 2.45 அந்த காலகட்டம் ஆனது. ஆனால் 2.25 தான் செலவானது, மீதி ரிட்டர்ன் பண்ணி விட்டார்கள். சரி. அதுக்கப்புறம் கிளிப் 7 மூலமாக ரஷ்யா, ஸ்பெயின், போர்ச்சுகல், நார்வே, ஸ்வீடன் எல்லா நாடு அவர்கள் மூலமாக ஒரு 10 நாடுகள் சென்றோம். 10-15 நாடுகள். அப்புறம் நாங்கள் பார்ப்பதற்காக ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போவது. ஜப்பானுக்கு SOTC என்ற நிறுவனத்தின் மூலம் சென்றோம். அதில் 7 பேர் ஆண்கள், நான் ஒருத்தி மட்டும்தான் பெண். அதனால் எங்கள் எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸு, அதனால் நன்றாக இருந்தது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் வெக்கேஷன் எக்ஸாட்டிகா மூலம் இதுக்கு டர்க்கி போனோம்.
அப்பொழுது அடுத்த வாரம் என்று அவர்கள் நினைத்துவிட்டு ஒரு ஏற்பாடும் பண்ணவில்லை. நாங்கள் ஏர்போர்ட்டிலேயே இருந்து பின்பு அவர்கள் பெண்ணுக்கு அன்று விடுமுறை வேறு, அதனால் எங்கள் கூட வந்த உறுப்பினரோட பெண்ணுக்கு மெட்ராஸுக்கு தொடர்பு கொண்டு அவர்கள் லோக்கலில் போய் பேசி அப்புறம் அங்கே ஏற்பாடு பண்ணி 2 மணி நேரம் ஆகிவிட்டது எங்களுக்கு ரூம் எல்லாம் தருவதற்கு. அது ஒரு வாரம் இருந்து பார்த்தோம், பயங்கர குளிர். நான் செப்பல் மட்டும்தான் நாங்கள் இருவரும் போட்டிருந்தோம். எங்களை பார்த்து எல்லோருக்கும் ஒரே அதிசயம், எப்படி நீங்கள் தாங்கிக்கிறியா, செப்பல்லே வரலையே, ஷூ போடலையே என்று. அதில் நாங்கள் மேனேஜ் பண்ணிவிட்டோம். பொதுவாக வந்து நீங்கள் ஒரு 60 வயசுக்கு மேலே, அண்ணனுக்கு 60 வயசுனா அதை ஒட்டி வயசில் நீங்கள் இந்த ட்ராவலுக்கு போகிறீங்க. 54 ஆமாம். இப்போ வந்து நீங்கள் வந்து கொண்டு போகிற உடைகள் என்ன மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? மருந்துகள், இப்போ வழக்கமாக சாப்பிடக்கூடிய மருந்துகள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்களா? எப்படி அது? இந்த மருந்துகள்லாம் கொண்டு போனோம், ஏன்னா நமக்கு அங்கே கிடைக்காது. நம்மளுக்கு டெஸ்ட்டு பண்ணி சுகருக்கு அப்புறம் வயிற்று வலி வந்தால் இது எல்லாவற்றுக்கும் தேவையான மாத்திரைகளை முன்பே வாங்கி கொண்டு விட வேண்டும். அதற்கு அது மாதிரி நாங்கள் குரூப்பாக தான் போனோம். எங்கே போனாலும் சேர்ந்து தான் போகணும் எல்லா இடத்துலையுமே. சில இடங்களில் ஸ்பெயின் மாதிரி இடங்களில் வந்து திருட்டு பயம் அதிகம் உண்டு. அங்கே போலீஸ் மாதிரி வந்து நம்மளை ஏமாற்றுவார்கள். எங்கள் குரூப்பில் ஒரு பெண்மணி, ஒரு ஃபேமிலி அவர்கள் போகும்போது நாங்கள் அரண்மனையை சுற்றி பார்த்துட்டு நான் அவர்களோடு வந்தேன். அவங்க சொன்னாங்க, நான் கொஞ்சம் வெளியில் அப்படியே நாங்கள் போயிட்டு வரோம், நீங்கள் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கனாக்கா நான் இருந்து விட்டேன். ஒரு ஆள் வந்து போலீஸ் மாதிரி வேடம் அணிந்து நீங்கள் பாஸ்போர்ட்டை எல்லாம் கொடுங்கள் என்று சொன்னாங்க. அப்போ அவங்கள்ட்ட பாஸ்போர்ட் இல்லை. உடனே பையில் இருந்து 30,000 பணத்தை வாங்கி கொண்டு சென்று விட்டார்கள். ஏமாற்றி வாங்கி விட்டார்கள். அந்த மாதிரி நடக்கும். ஆனால் நம்ம சேர்ந்து போகணும். பாஸ்போர்ட் எல்லாம் நம்ம ரூம்லேயே லாக்கர் இருக்குது, இல்லைன்னா ஹோட்டல் மேனேஜரிடம் நம்ம ஒப்படைத்து விட வேண்டும். இப்போ வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண அந்த சேலம் சிந்தாதிரிப்பேட்டையில் அது எந்த அந்த நிறுவனத்தோட பேர் என்ன ஆச்சு? ஷாலோ டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். ஷாலோ டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். கிறிஸ்டின் அவங்க ஜான் செல்வின். அவங்க தான் இதை வந்து அவங்களே உங்க கூட வந்து கைடு மாதிரி எந்த நாட்டு வர்றாங்களா, இல்லை எப்படி இங்கேருந்து ஒரு குரூப் அனுப்பிச்சிருவாங்க? அவங்க வந்து அவரே கூட வருகிறார். கூட வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஒருவர் மாதிரி நமக்கு ஒரு பயம் இல்லை, இருந்து கூட்டி வச்சிருக்காரு. இருந்து வந்து இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துல எல்லாவற்றுக்கும் முதல்ல பணம் வாங்கி விடுவார்கள், ஒன்றும் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டாம் அந்த மாதிரி. அப்புறம் நாங்கள் சேலம் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலமாக ஒரு 15-20 கடைசியாக அவர்கள் நிறுவனத்தின் மூலம் தான் சென்று வந்தோம். சரி. அவர்கள் வந்து இந்த பருப்பு பொடி, பூண்டு பொடி, இது நல்லெண்ணெய், அப்புறம் தக்காளி பேஸ்ட்டு, புளியோதரை பேஸ்ட்டு, இது வத்தல் குழம்பு பேஸ்ட்டு, நல்லெண்ணெய் எல்லாம் தந்து விடுவார்கள். மதியம் சில சமயம் எங்களுக்கு தோதாக இருக்காது சாப்பிடுவதற்கு, அதனால சாதத்தில் பருப்பு பொடி இதுகளை போட்டு. சாதம் மட்டும் எங்கேயுமே சாதம் இருக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அப்புறம் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கும் கூட்டி செல்வார்கள். சரி. அதுவும் நம்முடைய பொருள்களும் அங்கே உணவும் கிடைக்கும். சரி. இப்போ நீங்கள் இந்த கொண்டு போன அந்த பருப்பு பொடி, இந்த மாதிரி வந்து பேஸ்ட் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஒரு மதியானம் தான் சாதத்தை மட்டும் வாங்கிட்டு அதில் பேஸ்ட்டை போட்டு அதை சாப்பிடக்கூடிய ஒரு சூழல். அப்போ வந்து நீங்கள் வந்து உணவுக்காக நீங்கள் வந்து ஒரு கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழலே கிடையாது. இல்லை, எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ஹோட்டலே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உண்டு. அது எல்லா வகையான இதுவும் இருக்கும். நான்வெஜ் இருக்கும், ப்ரெட்டு, எல்லா வகை ப்ரெட்டும் இருக்கும். அப்புறம் சாலடு, ஜூஸு, பழங்கள், அதனால மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சாப்பாடை பொறுத்தவரை ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் சேலம் டூர்ஸ் மூலம் அவர்கள் வந்து எனக்கு சுரேஷ்குமார், எனக்கு ஒரு தடவை கழுத்து வலி என்பதால் முடிந்தால் தலை சுற்றல் இருந்தது. அப்பொழுது அவரிடம் சொன்னேன், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. ஒரு இடம் ஷாப்பிங் போகும்போது நான் வரலை, 20 படி இருக்குது, நான் வரலை என்றேன். இல்லை என்று கூறி அவர் கையை பிடித்து கூட்டிக் கொண்டு அழைத்து சென்றார். கூடவே இருந்து எல்லா நிறுவனத்திலும் எல்லாருமே அந்த அளவுக்கு ஒரு நம்மளுடைய உடல்நிலையை பற்றி ரொம்ப டேக் கேர் எடுத்துக்கிட்டு ஒரு நல்லா எடுத்து நன்றாக கூட்டிச்சிருக்காரு. இது வரைக்கும் இந்த ப்ராப்ளமும் எங்களுக்கு வரல. எல்லா டிராவல்ஸும் நன்றாக கூட்டிச்சிருக்காரு. ஆக ஒவ்வொரு குழுவாக தான் நீங்கள் வந்து ஒரு 20 பேர் 15 பேர் அந்த மாதிரி தான் நீங்கள் இணைந்து நாங்கள் எப்பவும் 15 பேர் தான் போவோம். அப்பதான் ஜாலியாக இருக்கும். சரி. சிலர் வந்து 4 பேர் போனாலும் அவர்கள் ஏற்பாடு பண்ணுகிறார்கள். ஓகே. குறைந்தபட்சம் 4 பேர் கூட அவங்க ஏற்பாடு பண்ணுகிறார். அப்புறம் தாய்லாந்து பட்டையாவில் வந்து எனக்கு அப்போது 54 வயசு. பாராசூட்டுக்கு சென்றார்கள். நான் கூட அந்த பூரன் என்பவரிடம் போய் கேட்டேன், பயமாக இருக்குதே, எப்படி போகிறது அப்படின்னு. இல்லை, என் கணவரும் பெண்ணும் போகிறார்கள், 7வது படிக்கிறாங்க. அப்புறம் எங்கள் ட்ராவல்ஸ் அவரிடம் போய் கேட்டோன்னா அவர் சொன்னார், ஒன்றும் பயம் இல்லாமா போங்கன்னு. அப்புறம் நானும் போய்கிட்டேன். அது நம்மளை ஓட சொல்லிவிட்டு பெல்ட் போட்டு நம்மளை இந்த மர ஓட சொல்லிட்டு நிற்கும் போது போட முடியாது. பெல்ட் போட்டு நம்மளை ஓட சொல்கிறாங்க அந்த டெஸ்க், மர டெஸ்கில். அங்கே போட்டு கடலில் நடுவில் இருந்து ரிமோட்டு மூலம் நம்ம மேலே பறந்துடும். ஓகே ஓகே. கொஞ்சம் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி.
கொஞ்சம் தூரம் ஓடி மேலே நீங்கள் டேக் ஆஃப் ஆகணும். அப்போ வந்து நான் என்னுடைய குலதெய்வம் கருப்பரை வேண்டிக் கொண்டு தொட்டியத்தானே வேண்டிக் கொண்டு ஒரு வட்டம் விட்டேன். சரி. அதில் வந்து ஆஃப் டிப்பும் இருந்தது, ஃபுல் டிப்பும் இருந்தது. எங்கள் குழுவீர் ஒருவர் வந்து ஃபுல் டிப்புக்கு இது பண்ணும்போது போட்டில் வந்து முழங்காலில் அடிபட்டது. ஓகே ஓகே. நன்றாக இருந்தது. அதெல்லாம் ஒரு 54 வயசுல எனக்கு ஒரு பெரிய அனுபவம் அது. அந்த பீரியட்ல சொல்லுங்க. அப்புறம் மொரீஷியஸ் சென்றோம். அது வந்து ஹனிமூன் கப்பிள்ஸ் தான் நிறைய பேர் அங்கே வர்றாங்க. எங்கே பார்த்தாலும் மாம்பழம் தான் கொட்டி கிடக்கும். இங்கே நாங்கள் தான் அதெல்லாம் எடுத்தோம். ஃபாரினர்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. கீழே கிடக்கு மாமா நம்ம இதுல காட்டேஜ்லேயே ரூம்லே எங்கே பார்த்தாலுமே மாம்பழம் தான் அந்த ஊர் பூரா. அது வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அதிகம் அங்கே. வந்து நான் வந்து அண்டர் த சீவாக்கு போனேன். அது எப்படின்னா நான் புடவை கட்டியிருந்தேன். என் ஃப்ரெண்டு 2 பேர் போனாங்க. அவங்க இது ஜீன்ஸ் இதெல்லாம் போட்டுக்குவாங்க. அப்புறம் நான் எங்கள் வீட்டில் அவங்களோட பேண்ட்டையும் டிஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு நானும் போகிறேன் அப்படின்னு. அப்புறம் போயிட்டு கடற்கரையில் அவங்களாம் இருந்து நாங்கள் ஒரு போட்டில் போய் நடுவில் இன்னொரு போட்டு இருந்துச்சு. ஆக்சிஜன் மாஸ்க் அணிந்து கொண்டு காலையிலையும் அந்த நீந்துவதற்கு ஏற்பான அந்த இதையும் அணிந்து கொண்டு ஒரு ஹெல்ப்பர்கள் கூட வந்தாங்க. அவங்களோட நாங்கள் 4 பேர் நாங்கள் கையில் பிடித்து கொண்டு ஒரு ஹெல்ப்பர் கூட வந்தார். ஒரு 550 ஸ்கொயர் ஃபீட் அளவில் நம்ம கடலுக்குள்ளே அடியில் போனோம். அப்போ எங்களை சுற்றி நிறைய வண்ண மீன்கள், விதவிதமான மீன்கள், கத்தி மீன், சுத்தியல் மீன், பாறை மீன், ஜெல்லி ஃபிஷ்ஷு நிறைய அந்த மாதிரி கிட்டத்தட்ட கடலுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு உணர்வுலேயே நீங்கள் வந்து. அப்போ நமக்கு பயமாக இருந்துச்சுன்னா அப்படி கையை காமிக்க சொன்னாங்க. அப்போ நான் காமிச்சேன். அப்போ என் பின்னால் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. ஆக அந்த டைம் முடிஞ்சிருச்சு. சரி. அப்புறம் மேலே வந்த உடனே எங்களுக்கு அந்த சிடியே கொடுத்துட்டா. நாங்கள் இருந்து உள்ளே போயிட்டு வந்ததை 5 நிமிஷம் ஏறினோடனே எங்களுக்கு கிடச்சிச்சு சிடி. சரி. அது ஒரு பெரிய இதுதான் நம்ம போட்டு பார்க்குறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் கிடைக்காது. ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் தைரியமும் வேணும் நமக்கும். அது செஞ்சுங்க. அப்புறம் ஜப்பானில் வந்து அங்கங்கே பாறைகளுக்கு நடுவில் அந்த புகையாக வரும். அப்போ அது ஒரு இடத்துல வந்து இந்த முட்டையை வேக வச்சு கொடுக்குறாங்க. அது என்னென்னா இந்த போர்டு வந்து கருப்பாக ஆயிடுது. சரி. அதுங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க ஜப்பானில் அந்த இது. அப்புறம் அவர்கள் உணவும் நாங்கள் ஒரு நாள் சாப்பிட்டோம். ஜப்பானியர்கள் மாதிரி அவங்களுடைய உணவு. அது என்னென்னா புளிப்பு இருக்காது, காரம் இருக்காது, உப்பு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. உப்பு சாப்பிடல. ஆனால் அதுதான் உங்களுக்கு தொப்பையே போடலை. உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு ஒரே மாதிரி ஒட்டி போயிருக்கு உங்களுக்கு வயிறு. நம்மளை பார்த்தா என்னென்ன அவங்க சிரிக்கிறாங்க பார்த்துட்டு, அது மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதில் வந்து கஜகஸ்தான் ஒரு நாட்டுக்கு, கஜகஸ்தான் ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சது. உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான். அங்கே வந்து என்னுடைய 44வது வெட்டிங் டே எங்களுக்கு வந்தது. சரி. அப்போ அங்கே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம். அங்கே வந்து ஆப்பிள் ட்ரீ போகிற வழியெல்லாம் இருக்கும், நம்ம பறித்து சாப்பிட்டுக்கலாம். எங்கள் ரூம்லேயே இருந்துச்சு, போகிற வழியிலே இருந்துச்சு. நான் கூட ஒரு 25 பறிக்கை. சரி. அதை கொண்டு வந்து எல்லாரும் கொடுத்து என் ஃப்ரெண்டு இன்னும் பறிச்சுட்டு வரக்கூடாது, நான் எப்படி நிறைய தூக்கி வரணும். அப்போ வந்து நான் அந்த கைடு மூலம் ஒரு இடம் எல்லாம் சுற்றி பார்க்க போகும்போது நான் கொஞ்சம் மெதுவாக வந்தேன். அதனால் கைடு என் கூட இருந்தாங்க லேடி. அப்பா அவள் என்ன பண்ணா ஓரியோ பிஸ்கெட்டை வச்சுட்டு சுசுன்னு கூப்பிட்டான். அப்போதான் அணில் வந்தது. அப்புறம் நான் கையில் வாங்கி வச்சுக்கினேன். வச்சுட்டா அது சுற்றி வந்து எங்கள் கையில் வந்து சாப்பிட்டுச்சு. எந்த ஒரு பயம் இல்லாமல் பக்கத்தில் பயம் இல்லாமல் அணில் என் கையிலே வந்து எடுத்துக்கிச்சு. மர அணில் ப்ரௌன் கலராக இருந்துச்சு. 2 தடவை இருந்துச்சு. நான் உடனே அவளை வீடியோ எடு அவள் எடுத்து எங்கள் குரூப்புக்கு உடனே அனுப்பிச்சிட்டா. சரி. அப்போ அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல, நீங்கள் வெட்டிங் டே அன்னைக்கு ஒரு வாயிலா ஜீவனுக்கு உணவு கொடுத்துருக்கிய அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அது சரி. அண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் வெட்டிங் டே ஒரு 4 நாள் கழித்து அவர்களுக்கும். அது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. எல்லோரோடையும் நம்ம வெட்டிங் டே கொண்டாடுறது நம்ம குரூப்போட அது ஒரு புது அனுபவமாக. நல்லா ஈஜிப்டில் வந்து அந்த பிரமிடுக்குள்ளே போய் பார்த்தாங்க. தவழ்ந்து போகணும். நான் வரலைன்னு சொல்லிட்டு, ஏன்னா அது முட்டிலாம் வலிக்கும். அதனால நான் அதாவது என்ட்ரி மட்டும் இந்த மாதிரி இருக்குமா, இல்லை உள்ளேயும் தவழ்ந்து தான் போகணுமா? இல்லை, உள்ளே தவழ்ந்து தான் போகணும். உள்ளேயுமே முட்டிக்கால் போட்டு போகிற மாதிரி தான் போகணும். உள்ளே வந்து இந்த ஆபரணங்களும் டெட் பாடியும் வச்சுருப்பா. ஆனால் இங்கே போகும்போது ஒன்றும் இல்லை, நான் வரலைன்ட்டேன். நாங்கள் ஒரு 8 பேர் வந்து ஒட்டகத்தில் போகலாம் அப்படின்ட்டு ஒரு 1/2 hour சுற்றி வாங்கன்னு சொன்னாங்க. நான் ஏறினேன். இவ்வளோ பெருசு ஒட்டகம் உட்காந்துருக்கு. நான் ஏறவும் தடன்னு இவ்வளோ பெருசு இருந்துச்சோ, நான் பயமாக போச்சு. வேண்டாம் வேணா இறக்கி விட்டுருங்கன்னு கற்றுனேன். அப்புறம் இறக்கி விட்ட உடனே கைடு வந்து இல்லைன்ட்டி ஒன்றும் பயம்லேயே ரொம்ப சமாதானப்படுத்தினேன். நான் இல்லை வேண்டாம்,
அது 600 ரூபாய் தான். அந்த ஒட்டகத்துக்கு ஈஜிப்டில் ஒட்டகத்துக்கு உணவுக்கு கொடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க எல்லாரும் போயிட்டு வந்தா. சரி. அந்த மாதிரி ஈஜிப்டில் இது அமெரிக்காவில் வந்து ஹாட் ஏர் பலூன் வந்து 10,000 ரூபாய் ஒருவருக்கு. அதனால நாங்கள் வேண்டான்னு நாங்கள் போகலை. அதில் என்ன ஸ்பெஷல் அப்படி? ஹாட் ஏர் பலூன்னா வெதர் கண்டிஷன் நல்லா இருக்கணும். 25 பேர் ஒரு மூங்கில் பேஸ்கெட்டில் இப்படி சாஞ்சு இப்படி உட்காந்துக்கணும். சரி. டி மாதிரி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு நிற்கணும். வெதர் நல்லா இருந்தால் தான் நம்ம பார்க்கலாம். ஒரு 300-400 அடிக்கு அந்த கெய்ரோ ஈஜிப்ட் கண்ட்ரியே மினியேச்சர் லெவலில் சின்ன சின்னமாக தெரியும். ஒரு ஏரியல் வியூவில் பார்க்க முடியும். அது மாதிரி அப்புறம் அதுக்கு போனோம். அதுவும் நான் புடவை கட்டியிருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பிள்ளையெல்லாம் தெரிவிச்சு ஏன் ஆண்டி இதை போட்டிருக்கிய, யார்ட்டையாவது வாங்கி மாற்றிக்கலாமேன்னு. இல்லைன்னு கொஞ்சம் ஏறும் போதே கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் ஆனால் அது ஜெய்ஜாண்டிக்காக இருந்துச்சு அந்த பலூனு. அவ்வளோ பெருசு, விரிச்சா இந்த நம்ம வீடு அளவுக்கு இருக்கு அந்த அவ்வளோது இது அந்த பலூன். அது வெதர் நல்லா இருக்கணும் அது. அப்புறம் இவங்கெல்லாம் வந்து பிரமிடு பார்த்துட்டு வந்து நல்ல வேலை நீ வராதது தேவலை, எங்களுக்கெல்லாம் காலெல்லாம் வலிக்குது, முட்டியெல்லாம் வலிக்குது. ஆனால் இங்கே தங்கத்திலே வேற வச்சுருந்தாங்க ஒரு பாக்ஸில் வெளியில் மியூசியம். அதில் தங்கத்திலேயே பெட்டியில் பிரமிடு வச்சு. அதாவது பிரமிடுனா மம்மியா? மம்மி. மம்மி அது படம் பண்ணது அப்படியே வச்சுருக்கு. ரஷ்யாவில் வந்து லெனினோட பாடி பார்த்தீங்களா, 100 வருஷம் இருக்கும் அவர் இறந்து. ஆனால் ப்ரிசர்வ் பண்ணி அப்படியே அவர் அழகாக தூங்குற மாதிரி, இன்னைக்கு தூங்குற மாதிரியே அவர் இருக்கார். பார்த்தீங்க நீங்கள்? பார்த்தேன். அது ஒரு இதுதான் சயின்டிஃபிக் இதெல்லாம். சயின்டிஃபிக் இன்வென்ஷன் பெரிய விஷயம் தான். அப்புறம் ஐஸ்லாண்டில் வந்து பிளாக் சி, அங்கே எப்படின்னா அந்த கடற்கரையை விட்டு போனோமா இந்த சின்ன சின்ன ஜல்லிக்கற்கள்லாம் பறந்து பறந்து வந்துச்சு. எங்கள் டாட்டா சும்மா வண்டியே ஆடுனுச்சு அந்த மாதிரி காற்று. அப்புறம் அங்கே எப்படின்னா இது ப்ளூ லகூன், இது தண்ணி ஃப்ரெஷ் வாட்டரும் சீ வாட்டரும் மிக்ஸ் பண்ணி வாட்டர் பிளான்டேஷன் மூலமாக வெந்நீர். அதுக்கு நாங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு டர்க்கி டவலை வாங்கிட்டு போனோம். ஆனால் அது கிடையாது, நீங்கள் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸு மாதிரி இல்லைன்னா ஆஃப் பேண்ட் மாதிரி போட்டால் தான் போகலன்னா. அப்புறம் நாங்கள் யாரும் போகல. ஒரே ஒரு டாக்டர் உமா சாந்தின்னு அவங்க மட்டும் போயிட்டு 4 ஜென்ஸு போனாங்க ஃபுல்லாக. அதே மாதிரி அது வந்து டர்க்கியிலேயே இருந்துச்சு வெந்நீர், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம இந்தியாவிலேயே இருக்குது பஞ்சாபில். அங்கே எப்படின்னா தண்ணி வெந்நீரில் இறங்கவே முடியாது, கொதிக்கும். ஆனால் அரை மணி நேரம் இருந்துட்டா எந்திரிச்சு வர மனசே வராது. அந்த மாதிரி டேராடூன்லேயும் அப்படித்தான். அடி பைப்பில் அடித்தோம்னா வெந்நீர் தான் வரும், சல்ஃபர் இது கந்தக. அது மாதிரி எல்லாம் வெளிநாட்டில் இருக்குது, நம்ம நாட்டில் எல்லாமே இருக்குது. சுவிட்சர்லாந்து மாதிரியே காஷ்மீர் இருக்குது, குழு மணாலி இருக்குது. நம்ம நாட்டிலையும் நிறைய நீங்கள் இடங்களுக்கு போனீங்க? எல்லாமே போயிட்டு வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தீங்க. இது அமெரிக்காவில் வந்து ராயல் கரீபியன் ஒரு குரூஸ். இது சொர்க்கம் மாதிரி இருக்கும். அது வந்து ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு இது உள்ள ஒரு பீஸாவாக சாப்பிடலாம், எந்நேரம் போனாலும் நம்ம சாப்பிடலாம். அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கும் காலையில் அடுத்த கண்ட்ரி அதில் போய் நிறுத்திட்டு ஒரு நாள் அங்கே நம்ம லோக்கலில் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் ஈவினிங் பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அது ராயல் கரீபியன் அது அந்த குரூஸ். அப்புறம் அமெரிக்காவில் வந்து இந்த கிளேஷியர் ஐஸு, அது வந்து படிக்கட்டி நல்லா அந்த பாக்ஸாக கரைஞ்சி கடல் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அது கனடாவிலையும் பார்த்தோம். அது ரொம்ப இது எங்கள் இதில் வந்து எங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸு வந்து ஐஸ்லாண்டு வந்து இந்த பனியிலேயே போய் பார்க்கணும்னு போனாங்க. சரி. எங்கள் வீட்டில் அதெல்லாம் நம்மளால தாங்க முடியாது, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அவங்க அந்த பனியிலேயே போய் பார்த்துட்டு வந்தாங்க. அது வந்து அவங்க இரவில் கூட வெளியில் செல்ல முடியல, அவ்வளோ பனி, சாப்பாட்டுக்கு கூட செல்ல முடியாத அளவுக்கு. அவங்க தெர்மல் வேரு 2-3 ஸ்வெட்டர் போட்டு, தெர்மல் வேர் போட்டு அதுக்கு மேலே 2-3 ஸ்வெட்டர் அது மாதிரி போட்டால் தான் ஓரளவு தாங்கலாம். அது மாதிரி இந்த எஸ்கிமோக்கள் எப்படி இருந்தாங்க அந்த இடத்துக்கு அவங்க போனது. சட்ஜ் அந்த வண்டியெல்லாம் இருக்க மாதிரி பார்த்துட்டு வந்தாங்க அவங்க. அப்புறம் இப்போ அட்லாண்டிக்கும் ஒரு ஆளுக்கு 7.5 லட்சத்துக்கு கட்டியிருக்காங்க. சரி. சுரேஷ்குமார் ட்ராவல்ஸில் ஒரு 10 பேர். ஆனால் இந்த கொரோனா பீரியட் வந்ததுனால பிரேசில் போயிட்டு திரும்பிட்டாங்க. சரி. இப்போ அவங்க 22வது வருஷம் கொரோனா முடிய விட்டுட்டே அதை போகணும். அந்த பணம் ரிட்டர்ன் பண்ணலை. அது போகிறதுக்காக அவன் நிறுத்தி வச்சுருக்கான். அப்போ தான் தருவோம், நாங்கள் இப்போ தர முடியாது, ஏன்னா ஹோட்டல் எல்லாம் அவன் கட்டிட்டான் பணம். அந்த மாதிரி குறிப்பாக வந்து ட்ரெஸ்ஸு நம்ம என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி. ட்ரெஸ்ஸு வந்து ஒரு சிலர் வந்து 15 நாடுன்னா 15 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர. சரி. எங்கள் வீட்டில் வந்து நம்ம வந்து லெஸ் லக்கேஜாக தான் இருக்கணும், நம்மளுக்கு தூக்க முடியாது,
இப்போ நைலான் இது மாதிரினா 2 நாளைக்கு போட்டுக்கலாம். அதனால 6-7 ட்ரெஸ் மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் 15 நாளைக்கு. சரி, இப்போ லாண்ட்ரினா எப்படி நீங்களே வாஷ் பண்ணிப்பீங்களா? இங்கே லாண்ட்ரி நமக்கு அதெல்லாம் இருக்குது, அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் இது வரைக்கும் பண்ணினது இல்லை. அந்த மாதிரி அது மாதிரி லெஸ் லக்கேஜ். ஹேண்ட் லக்கேஜ் 7, இது 25 கிலோ. ஆனால் எங்களோடது 2 பேருக்குமே சேர்த்து 15-13 தான் இருக்கும். அதனால எங்கள் லக்கேஜோட மற்றவங்க போட்டுக்குவாங்க, அவங்க லக்கேஜையும் சேர்த்து அடிஷனலாக போட்டுக்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட வரும். சரி சரி, அந்த மாதிரி. அப்புறம் ஐஸ்லாண்டில் வந்து இது இருக்குது, ஹெய்சர், இந்த ஹாட் வாட்டர் ஒரு 100 அடிக்கு வரும், 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா வரும். சரி, அது மாதிரி ஒரு 7-8 இடத்துல அந்த மாதிரி வரும். அப்புறம் தைவான் போனோம். தைவானில் வந்து ரிபப்ளிக் டே அன்னைக்கு போட்டில் போகும்போது இங்கே ஜெய்கோபாலுக்காருடைய ஸ்கூல் மேடம் எங்கள் கூட வந்திருந்தாங்க, கிரிஜா மேடம். அவங்க ஒரு 7-8 ஸ்கூலுக்கு இன்சார்ஜ், விஹெச்பியில் அவங்க தான் மகளிர் அணி தலைவி. அவங்க வரும்போது அப்புறம் கொடியேற்றணும், நம்ம இந்தியா ஃப்ளாக் வச்சு கொடியேற்றிட்டு நேஷனல் ஆந்தம் பாடி இவர் சுரேஷ்குமார் தான் இவர் ஆஃபீஸர் மாதிரி, மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி போய் சல்யூட் அடிச்சார். சரி, அது நன்றாக இருந்தது. நம்ம வெளிநாட்டில் நம்மளோட கொடியை ஏற்றி அது இது பண்ணோம். கஜகஸ்தானில் வந்து ஆல்மாட்டின்னு ஒரு இடம், அங்கே வந்து பனிமலை, மேலே ஏறி பனி, பயங்கர பனி. அங்கே எப்படின்னா அந்த கேபிள் கார் வந்து கேபிள் கார் இல்லாமல் ஒரு பெஞ்சு மாதிரி இருக்கும். சரி, அதில் வந்து கம்பியும் இருக்காது, அப்படியே ஏறிட்டு மேலே போகணும். மேலே போயிடும், மேலே போய் பார்க்கணும் டாப்பில். நாங்கள் போகலை. சரி, ஆனால் அது மாதிரி போகும்போது 2 பேர் ஸ்லிப் ஆயிடுச்சு, எங்கள் குரூப்லேயே விழுந்துட்டாங்க. இது எல்லா நாடும் பார்த்தது எனக்கு ஒரு பெரிய இதுதான், ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. சரி, இப்போ ஒரு அண்ணனுக்கு வந்து ஒரு ஆசை இருந்தது, 94ங்கிறது வந்து 100 முடிக்கணும்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்போ நானும் அதை முடிக்கணும்னு இருக்கிறேன். இப்போ இருக்கிறீங்க, முடிச்சிருவீங்க. அந்த இது கொரோனா முடியவிட்டி சரி சின்ன சின்ன ஐலண்ட் ஒரு 4 days 7 daysல முடிச்சிருவோம். சரி, அதே டிராவல்ஸில் போகிற மாதிரி பிளான். ரொம்ப மகிழ்ச்சி. அது நீங்கள் மிக தைரியத்தோடு வந்து அதை முன் வந்து முடிக்கணும்னு இருக்கீங்க பாருங்கள். அதுக்காக வந்து உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தான் தெரிவிக்கணும். அப்புறம் இந்த உலக அதிசயம் வந்து சவுத் அமெரிக்காவில் 2 இருந்தது, ரெடிமீர் இயேசுவும் பெட்ரா மச்சு பிச்சு. அதுக்கு நான் சொன்னேன், எங்கள் வீட்டில் வேண்டான்ட்டாங்க. அதெல்லாம் வேண்டாம், 15 நாள் போகணும், என்னத்துக்கு வேண்டாம், முடியல, வயசாச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து வேர்ல்டு ஒண்டர்ஸ் அதில் இருக்குது, 2-3 இருக்குது, போகணும் அப்படின்ட்டு அந்த கிரிஜா மேடம் அவங்கள்ட்ட தான் சொன்னேன், இந்த மாதிரி ஜி வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இல்லை நானும் வரேன் ஜிகிட்ட சொல்கிறேன்னாங்க. அப்புறம் அவங்க வந்தனால இந்த வேர்ல்டு ஒண்டரில் மீதி 3ஐயும் பார்த்தோம். சரி, ஏன்னா சில பேர் பிளான் பண்ணியே போகிறாங்க வேர்ல்டு ஒண்டர்லாம் பார்க்கணும் வைக்கணுன்ட்டு. ஆனால் நாங்கள் ஒன்று வந்து மிஸ் பண்ணிட்டோம். இந்த மெக்சிகோவில் ஒன்று இருக்குது. நாங்கள் அமெரிக்கா போகும்போது அந்த க்ரூஸில் வரும்போது வந்துச்சு, ஆனால் அப்போ எனக்கு தெரியலை. சரி, இல்லைன்னா அதை கவர் பண்ணியிருக்கலாம். அது ஒன்று போகலை, அதுதான். மற்றபடி எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்க. 94 நாடுன்னு ஒரு 6 நாடுகளை பார்த்தீங்கன்னா அந்த செஞ்சுரி. அதுதான் இப்போ எல்லாரும் அதான் சொன்னாங்க, செஞ்சுரி முடிச்சிருங்க அப்படின்னாங்க. அண்ணனுடைய ஆசை அது. அதான் நாங்கள் தான் கொரோனா முடிய விட்டு போயிட்டு வருவோம்னு வச்சிருக்கிறேன், முடிச்சிருவேன். சரி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாச்சு. உங்களுடைய ஆவலும் நம்ம அண்ணனுடைய அந்த ஆசையை நிறைவேறுவதற்காக நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாகவும் நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றியாச்சு. நன்றி.